ஒரே ஒரு குறிக்கோள், எந்த தனிப்பட்ட விமர்சனங்களும் பத்திரிகையிலிருந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமோ, ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்திக்கக்கூடிய அந்த ட்வீட்டோ, இல்ல அதை ஒரு கமெண்டோ, அது ஏன் சமூகத்துல ஒரு அரசியல்வாதியை திட்டினா ஒரு பெண்ணை இணைத்து ஒரு பெண்ணை அட்டாக் பண்ணாதான் அவரை வந்து கீழே இருக்க முடியுமா? தைரியமா நேரா ஆணை பார்த்தே கொஸ்டின் கேட்கலாமே. அப்ப அந்த பெண்ணை நோக்கிய விமர்சனம் தான் தவறு. அதனாலதான் கைது நடவடிக்கை இருக்கு. வேற எதுக்காகவும் கைது இல்லை. பெண்ணை ஏன் ஒரு பெண்ணை அறிவுறுத்துக்க மொழியிலையோ ஒரு உடலையோ அவங்க வாழ்க்கையோ ஒரு பொதுத்தளத்துல எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாத பொழுது ஒரு சமூக வலைத்தளத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்கான குடும்பங்கள் அவங்களுக்கான நண்பர்களுடைய வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கலாச்சாரம் இருக்குல்ல, அதுதான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனாலதான் பத்திரிகையாளர்களா பெண்கள் வர்றதுக்கு நிறைய பேர் தயக்கம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, எங்கு பெண்களுடைய குரல் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். எழுதி கொள்ளுங்கள், அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். ஒரு ஆண் கொஸ்டின் கேட்கும் பொழுது அமைதியா இருக்கிறது, ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்டா அருவருப்பு மொழியில வந்து இணைப்பது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை தான் சட்டம் தன் கடமையை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. மித்தபடி என்ன விதமான தாக்குதல்களோ என்ன விதமான சொற்களையோ எதிர்கொள்ள நாங்கள் தயாராகிறோம். பொது வாழ்க்கை வந்த பிறகு எல்லாமே வெளிப்படைத்தன்மை தான். அதனால இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நம்ம இன்னும், எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங் பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு பின்னாடி அப்டேட்ல இருக்கிறோம். 2026 ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணப்படணும். உடனடியாக மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போவோம். தமிழ்நாடே சட்டமன்றத்திலிருந்து எல்லாருமே நம்ம ரெடியாகி ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்தி, அரசியல் ரீதியாக நம்ம வேறுபட்டு இருக்கலாம், அரசியல் ரீதியாக நமக்குள்ள ஒரு அது சண்டைன்னு சொல்ல மாட்டேன், தாக்குதல்கள் இருக்கலாம். ஆனா யார் என்ன பேசினாலும் கடைசியில் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு அமைச்சரா நின்றுட்டு இருக்கேன். அதனால அது அவங்கவுங்க ஜனநாயக கடமை, அது அவங்களுடைய பொறுப்பும் கடமை. இதுல வந்து அவரோட ஆளு, இவர் அவரோட, அது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. என் கூட இருக்கவங்க எப்பயுமே சொல்லுவேன், எல்லாரும் மக்களுக்காக வேலை செய்ய போறோம். ஜனநாயகத்துல எல்லா கருத்துக்களும் இருக்கும். கம்யூனிசம் இருக்கும், சோசியலிசம் இருக்கும், லெஃப்ட் இருப்பாங்க, ரைட் இருப்பாங்க. கடைசியில மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் தேர்தல். அந்த தேர்தல்ல மக்களோட அறிவாளிகள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அறிவு மிகப்பெரிய அறிவு. அதனால அந்த விதமான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ இல்ல அதனால வந்து இவர் தவறானவர் அவர் தவறானவர். ஆனால் ஜனநாயகத்தில் எப்பொழுதும் ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் இந்த 2026 தேர்தலுடைய மாற்றம். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடைய வெற்றி, எங்கள் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய வெற்றி, ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி சட்டசபையை வந்து நேரலையில் ஒளிபரப்பி பத்திரிகையாளர்களுக்கு பல வருஷம் கோரிக்கைகள் எவ்வளவோ இருக்கும். ஆனால் ஒரு சட்டசபை நேரலையில் ஒளிபரப்பணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை எந்த விதமான பத்திரிகையாளர்கிட்ட எந்த விதமான கேள்விகள் வராமலே அதை நிறைவேற்றியவர் நம்மளுடைய முதலமைச்சர். இது ஒரு பெரிய விஷயம். 75 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும் கேள்விகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கும் பொழுதோ, இல்லை வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் வேணும்னு நினைக்கும் பொழுதோ, அந்த தைரியம் தான் இன்னைக்கு ஒரு நேரலையா மாறி இருக்கு. கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகளையும் என்னுடைய மக்கள் தேர்தல் பயணத்திலும் சரி, அரசியல் பயணத்திலும் சரி, எங்களோடு நீங்களாம் வந்திருக்கீங்க. ஒரு சகோதரர் இருக்காரு, பாலிமரில் தினேஷ் இருக்காரு, ஜெயா டிவியில் இருக்காரு. எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸையும் நாங்கள் எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் தெருவாக நாங்கள் பிரச்சாரங்கள் அந்த இடத்துல நீங்களும் எங்களோட பயணிச்சிருக்கீங்க. எங்களோட வெற்றிக்கு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் முக்கியமான காரணம். அதில் நம்மளுடைய தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் கூப்பிடும் பொழுது முதல்ல நினைச்சாங்க நான் வருவேனா அப்படின்னு. இப்படிலாம் கிடையாது. அரசியல் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. எப்பொழுதும் இன்றைய அரசும் சரி,
எங்களுடைய முதலமைச்சரும் சரி, நாங்களும் சரி, தனிப்பட்ட தாக்குதல்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் நிர்வாக ரீதியாக சொல்லக்கூடிய தவறுகளை நாங்கள் உள்வாங்குகிறோம். அதை சரி செய்ய தான் இந்த இடத்துல மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிகாரமா மக்கள்னா நாங்கள் மக்களிடம் பக்கம் தான் எப்போதும் நிற்போம். ஏன்னா அந்த மக்கள் தான் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தவறை சுற்றி காட்டக்கூடிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை நிருபர்களா பார்க்கல, அதனால சகோதர சகோதரிகள்னு சொல்றேன், நண்பர்கள்னு சொல்றேன். அப்படி ஒரு உறவு இருக்கணும். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும், தேங்க்யூப்பா, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த அதிகாரம் ஒரு பிரம்மாண்டம், அந்த அதிகாரம் கேள்வி கேட்க முடியாது என்பதல்ல. அந்த அதிகாரம் என்பது எளிய மக்களுக்கான பணியா மாறணும். அதுதான் எங்களுடைய அரசியலுடைய குறிக்கோள், நிர்வாகத்துடைய குறிக்கோள். அதனால இங்க இருக்கக்கூடிய வரும்போதே நம்மளுடைய செயலாளர்களும் தலைவர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பில்டிங்கை பத்தி காமிச்சாங்க. இன்னும் சரியான கட்டமைப்பு இல்லை. இங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் தங்கக்கூடிய இடமோ, சரியா சாப்பிடக்கூடிய இடமோ இல்லை, இங்க பல்வேறு நபர்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய இடமோ இன்னும் ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சொன்னாங்க. பாம்பே, டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட் ஆயிருக்குன்னு. உறுதியாக அவருடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சருக்கே கொண்டு போய் அது சரி செய்யப்படணும். எப்படி சட்டசபை ஒரு நிர்வாகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி பியூரோக்ரஸியில் அதிகாரிகள் ஒரு நல்ல ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி கோர்ட், ஜுடிஷியல் ஒவ்வொரு ஜட்ஜஸும் ஒரு நல்ல கட்டமைப்போட டெல்லி, பாம்பேலாம் போகும்போது அப்படி இருக்கும். நம்ம இன்னும் சட்டசபை ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இன்னும் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினக்கூடிய பில்டிங்கில் தான் இன்னும் இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி அதெல்லாம் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கும் அப்டேட் பண்ணணும், அப்டேட் செய்யப்படும். அதில் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்கள் இங்கே அமர்ந்து ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், அவர் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு வீடாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதற்கான பணிகளை செய்யக்கூடிய கடமையும் பொறுப்புணரும் எங்களுக்கு இருக்கு. இது உதவின்னு சொல்ல முடியாது, கடமையும் பொறுப்புணர்வும் இருக்கு. அதனால ஒரு புதிய ஒரு நிர்வாகம், மக்கள் எதிர்பார்த்த ஒரு நிர்வாகம், ஒரு அரசியலை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிச்சுட்டு இருக்கோம். தவறுகள் இருந்தால் உறக்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலா கொண்டு வரணுங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 50% மேல இன்னைக்கு இளைஞர்களுக்கான ஒரு பாப்புலேஷன் தமிழ்நாடு அணிஞ்சிருக்கு. அதிகமான ட்ரக்ஸுக்கான காரணம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுத்தை எப்படி எதிர்கொள்ளுங்கிறது தெரியறதில்ல. அப்போ ஒன்று லிக்கர் அடிக்ஷன், இல்லைன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷனில் போகிறாங்க. அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன், நேரு ஸ்டேடியத்துலேருந்து நான் வளர்ந்தவன், எஸ்டிஏடியோடைய மாணவன், எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது எந்த பிரச்சனையை மன வலிமையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் திருப்பியும் அந்த கிரவுண்டில் 6 மணிக்கு நாங்கள் டெய்லி, இன்றைக்கும் நேரு ஸ்டேடியத்தில் காலைல 6 மணிக்கே இருக்கிறோன்னா இதுதான் எங்களுடைய 20 வருஷ வாழ்க்கை. 2000 அங்கே தான் இருந்தோம், 2005 அங்கே தான் இருந்தோம், 2010 அங்கே தான் இருக்கிறோம், 2024 இப்போ அங்கே தான் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை எல்லாத்துக்கும் நடத்தணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது அப்போ மெம்பர் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அப்பயே நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பதிவு பண்ணேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் நடக்கக்கூடாது, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், ஜட்ஜஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அப்பயே சொன்ன பத்திரிகையாளர்களும் சேர்ந்து, இந்த 4 பேரும் சேர்ந்து எஸ்டிஏடி ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தணும். அதுல செயலாளர்கள் ரொம்ப கடினப்பட்டு இந்தியன் ஆயில் கிட்ட இருந்தோ, இங்க இருக்க ஜெயா டிவி கிட்ட இருந்தோ, இங்க இருக்க கிட்ட கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் வாங்கி கிரிக்கெட் மட்டும் நடத்திருக்காரு. நான் வந்தோடனே கேட்டேன், ஏன் கபடி இல்லை, ஏன் பாஸ்கெட் பால் இல்லை, ஏன் ரன்னிங் இல்லை அப்படின்னு.
எல்லா கேமும் எஸ்டிடி மூலம் நம்ம நடத்தணும். அடுத்த வருஷத்துல இருந்து, அடுத்த வருஷம் இல்ல, கூடிய விரைவில் ஒரு போட்டியே வச்சுக்கலாம். பத்திரிகையாளர்களா, ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்த IAS IPS, இந்த 4 பேரையும் எல்லா கேமுக்கும் என்ட்ரி கேட்போம். அதுல பெஸ்டா டாப் டீம்ஸ்லாம் சூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுசும் நடத்துவோம். இது வெறும் சென்னையில் மட்டும் நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் பங்கு பெறலான்னு ஒரு ஆன்லைனில் ஓப்பனாக ஒரு மெம்பர் எடுப்போம். அது மாதிரி தமிழ்நாடு முழுசும் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எந்த ஜட்ஜஸ் வேணா இருக்கட்டும், அவங்களும் பங்கு பெறலாம். ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய எல்லா கேமும் போட்டுக்கலாம். கபடி இருக்கட்டும், வாலிபால் இருக்கட்டும், ரன்னிங் இருக்கட்டும். வயதானவர்கள் இருந்தால் அதுக்கேற்ற ஒரு போன 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நேரு ஸ்டேடியத்தில் அத்லட்டிக் அசோசியேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. வயதானவர்களுக்கான ஒரு அத்லட்டிக். 92 வயசுல ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருந்தார் 400 மீட்டர். 92 வயசு. இன்னொருத்தவங்க 101 வயசுல வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு மன வலிமை கேட்டா, நான் 15 வயசுல இருந்தே ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன், 15 வயசுல இருந்தே நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு 92 வயசுல இருக்கவங்க சொல்றாங்க. அதனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வயது கிடையாது.